வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி. சயின்ஸில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமிலங்கள் மற்றும் காரங்கள் 9ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து இந்த பாடத்தை பார்ப்போம். அமிலங்கள் காரங்கள்னால் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, எப்படி அதை வேறுபடுத்திக்கலாம், பயன்கள் மற்றும் நடுநிலையாக்கல் வினைனா என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், வாங்க பார்க்கலாம். அமிலங்கள். அமிலம் என்ற சொல் ஆனது புளிப்பு என பொருள்படும் அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வருவிக்கப்பட்டது. புளிப்பு சுவை கொண்ட வேதிச்சர்மங்கள் பொதுவாக அமிலங்கள் எனப்படுகின்றன. ஆசிட்னாலே என்ன, புளிப்பு சுவை கொண்டதுதான். அமிலம் அமிலமுடைய சுவை எப்படி இருக்கும், புளிப்பு சுவை கொண்டது. எந்த மொழியிலிருந்து இது அசிடஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து வந்திருக்குன்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் அசிடஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்திருக்கு. அப்போ புளிப்பு சுவை கொண்ட எல்லா வேதியியல் சேர்மங்களும் என்னென்று அழைக்கப்படும்னா அமிலங்கள் அப்படின்னா அழைக்கப்படுது. அமிலம்னா என்ன சுவையில் இருக்கும், புளிப்பு சுவையில் இருக்கும். எந்த மொழியிலிருந்து வருவிக்கப்பட்டதுன்னா லத்தீன் மொழியில் அசிடஸ் அப்படிங்கிற டேர்ம் லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. பொதுவாக அமிலங்கள் எல்லாமே புளிப்பு சுவை கொண்டவை. அதே நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ் வெளியே வரும். ஆசிட் வாட்டரில் சால்யுபிள் ஆகும்போது, அதாவது நீரில் கரையும் பொழுது ஓகேவா, என்னவா மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகளாக சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் நீரில் கரையும் போது, ஆசிட் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயான்ஸை கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படி கிடைக்கிது, ஹைட்ரஜன் குளோரினோட சேரும் பொழுது நீரில் கரையும் பொழுது அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுக்குது. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் பாருங்கள், அதே ஹைட்ரஜன் அயான்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிடில் கரையும் பொழுது, வாட்டர் நீரில் கரையும் பொழுது கொடுக்கப்படுறது தான் சல்ஃபியூரிக் ஆசிட். ஆஸ்பிரின்ங்கிறது என்ன, ஒரு வலி நிவாரணி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் தான். பாக்ஸில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்ஹீனியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார். அவரின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும். இவர் என்னென்னா ஸ்வீடன் நாட்டு வேதியாளர் அமிலங்கள் பற்றிய ஒரு தியரி அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயான்ஸ் ப்ளஸ் H3O பாசிட்டிவ் அயான்ஸில் கரையும் பொழுது அது ஒரு வேதிப்பொருளாக தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க, அர்ஹீனியஸ். ஓகேவா, அர்ஹீனியஸ் அமிலங்கள் பற்றிய அவருடைய கூற்றை முன்வைத்திருக்கார். அது H+ பாசிட்டிவ் அயான்ஸ்லேயும் சரி, H3O பாசிட்டிவ் அயான்ஸ்லேயும் கரையும் பொழுது, நீர் கரைசலில் கரையும் பொழுது வேதியியல் பொருட்களாக தான் நமக்கு தருது அப்படிங்கிறத. இப்போ அமிலங்கள் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் அமிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே ஆசிட் கலந்து தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஆசிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ அடிக்கடி கொஷின்ஸ் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னானே தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் முக்கியம். இப்போ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் அதில் இருக்கும். தயிரில் லாக்டிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், வினிகர் பார்த்தீங்கன்னா அசிடிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம்,
புளி டாட்டாரிக் அமிலம், கிரேப்ஸும் டாட்டாரிக் அமிலம் தான் வரும். இதே மாதிரி நாம் தினமும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேயுமே வந்து அமிலங்கள் நிறைந்துள்ளது. ஸோ அந்த எந்தெந்த அமிலம்ங்கிறது வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக 1 மார்க். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். இந்த பாக்ஸில் கூட அந்த வரைபடத்தில் கூட பாருங்கள். எலும்பிச்சை வந்து ஸ்ட்ரிக்ட்ரிக் அமிலம், தக்காளி அக்சாலிக் அமிலம், கிரேப்ஸ் திராட்சை வந்து டட்டாரிக் அமிலம், பால் பொருள் எல்லாமே பால் தயிர் எல்லாமே வந்து லாக்டிக் அமிலம், எறும்பு வந்து ஃபார்மிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம், வினிகர் வந்து அசிடிக் அமிலம். இப்போ தொழிற்சாலையில் வந்து செயற்கையாக உற்பத்தி செய்கிறாங்களா, இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இது எல்லாமே வந்து செயற்கையாக தயாரிக்கப்படுது. ஓகேவா? இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லாமே என்னது, உற்பத்தி செய்கிறது எல்லாமே வந்து செயற்கையானது. அது வந்து கனிம அமிலங்கள், செயற்கையான கனிம அமிலங்கள். இதை வந்து கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதோட எக்ஸாம்பிள் கனிம அமிலங்கள் கீழே என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து செயற்கையாக நம்மளே உற்பத்தி பண்ணுறதுனால அந்த வகைப்பாட்டில் வருது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் தென் நைட்ரிக் ஆசிட். சரி, அமிலங்கள்னால் என்னன்னு பார்த்தாச்சு. நம் சாப்பிடக்கூட உணவுப் பொருளையுமே என்னென்ன அமிலங்கள்லாம் நிறைந்திருக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அமிலங்களோட பண்பை பற்றி தெரிஞ்சுப்போம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? புளிப்புச்சுவை கொண்டவை, இது நமக்கு தெரிந்தது. ஆசிட் பார்த்திங்கன்னா நிறமற்றவை, அதுக்கு நிறம் அல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரிக்கும் தன்மை கொண்டவை, ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்ததுன்னா, வலிமை மிக்க அமிலங்களாக இருந்ததுன்னா மனிதர்களோட தோல், துணி, காகிதம் இதெல்லாமே எல்லாத்தையுமே வந்து அரிக்கக்கூடியதுனால ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது, திரவ நிலை என்பது லிக்விட் ஸ்டேட். அமிலங்கள் வந்து திரவ நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா திரவ நிலையிலும் இருக்கும், அதே சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே இருக்கும். இது லிக்விடாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ சாலிட் ஸ்டேட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அதுக்கு பொதுவாக எடுத்துக்காட்டு தான் வந்து பென்சாயிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. அமிலங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றனர். இப்போ வந்து ப்ளூ லிட்டமஸ் பேப்பர் வந்து ரெட் லிட்டமஸாக மாறும். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு வந்து என்னென்னா ரெட்டாக மாறும். ஸோ கரைசல் அப்போ இது நிறம் மாறக்கூடியது. ஸோ இது வந்து எதனாலனா இந்த அமிலங்கள் வந்து மாறக்கூடிய தன்மை கொண்டவை அப்படிங்கிறாங்க. ஆசிட்ஸ் பார்த்தோன்னா நல்ல வாட்டரில் சாலிபிள் ஆகக்கூடியது, நன்கு கரையும். இதோட அமிலங்களோட நீர் கரைசல் வந்து எதை கடத்தக்கூடியது, மின்சாரத்தை கடத்தக்கூடிய அளவுக்கு உள்ளது அப்படிங்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் என்ன? ஆசிடோட பண்புகள் பார்த்தோன்னா புளிப்புச்சுவை கொண்டது, நிறமற்றவை, அரிக்கும் தன்மை கொண்டவை. இதே வலிமை மிக்கதாக இருந்ததுன்னா மனிதர்களோட தோல், துணி, பேப்பர் இதெல்லாம் கூட அரிக்கக்கூடிய தன்மை கொண்டவை. இது எப்பயுமே சாலிட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பென்சாயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டமஸ் பேப்பரோட நிறங்களையும் மாறும். ப்ளூ லிட்டமஸ் டு ரெட் லிட்டமஸாகவும் மாற்றும், மெத்தில் ஆரஞ்சு டு ரெட்டாகவும் சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி நல்ல வாட்டரில் சாலிபிள் ஆகக்கூடியது ஆசிட்ஸ். நீர் கரைசல் அப்போ மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ நம்ம மனிதர்களோட உடம்புலே பார்த்திங்கன்னா வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதிகமாக வந்து சுரக்கும் போது நம்ம வயிற்றை வந்து புண்ணாக்கும். அதுதான் பசி உணர்வை தூண்டக்கூடியது. அதிகமாக சுரந்ததுன்னா வச்சுக்கோங்க, பசி உணர்வை வந்து தூண்டக்கூடியது. இதை பொறுத்து தான். இதே அதிகமாக சுரந்துச்சுன்னா வயிற்று புண் ஆகும், வயிற்று புண் பாதிப்பு ஏற்படும். ஓகேவா? ஸோ வேதியியல் பண்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ காப்பர், பித்தளை பாத்திரம் இதில் மீதெல்லாம் வந்து ஈயம் பூசுவாங்கள்ல,
அந்த மாதிரி பூசலைன்னா ஈயம் பூசலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஈயம் பூசவில்லைன்னா அந்த அமிலங்கள் எல்லாமே வந்து பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பரோடு சேர்ந்து நம்ம சாப்பாடு வந்து அதில் வச்சு தானே சாப்பிட்றோம். நம்ம உண்ணக்கூடிய உணவுமே வந்து பாய்சன் ஆகிடும், ஸோ நஞ்சாக்கிவிடும். அதனால தான் வந்து அதில் ஈயம் பூசுகிறாங்க. ஆனால் வெள்ளியம் பாத்திரம் மட்டும் பார்த்திங்கன்னா அமிலங்களோட செயல்பாட்டில் இருந்து தனித்து பிரித்து உணவை வந்து நஞ்சாக்குவதை வந்து காப்பாற்றுறது. வெள்ளியம் மட்டும் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. மற்ற பாத்திரம் பார்த்திங்கன்னா காப்பர், பித்தளை, அது மேலே வந்து அந்த வெள்ளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈயம் பூசப்படுறதுனால உணவை நஞ்சாக்குறதுலேருந்து காப்பாற்றுது. அதோட ஆக்டிவிட்டி என்ன, அந்த ஈயம் பூசுறதுனால வந்து என்னென்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம உணவில் சேராமல் தடுத்து நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் ரியாக்ஷன் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, கார்பனேட் பைகார்பனேட் கெமிக்கல் ரியாக்ஷன் சேரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ கால்சியம் கார்பனேட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் சல்ஃபேட் கிடைக்கும். ஸோ இதில் எது வந்து இதாகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் வந்து கிடைக்கிது. ஓகேவா? கால்சியம் கார்பனேட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோடு சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இது வந்து கார்பனேட் அண்ட் பைகார்பனேட்ஸ் பற்றின வேதியியல் வினைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, அமிலங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ அமிலங்களோட பயன்கள் என்ன, யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உண்ணக்கூடிய உணவுகள் வந்து செரிமானத்துக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி அந்த உணவுகள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன ஆசிட் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர், அசிடிக் ஆசிட் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ ஊறுகாய் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பயன்படுத்துவாங்கன்னா, பென்சாயிக் ஆசிட் பயன்படுத்துவாங்க. பாத்திங் சோப், அதாவது குளியல் சோப்புகள், இந்த சலவை சோப்பு, இதெல்லாம் துணி துவைக்கிற சோப்புலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதிலலாம் வந்து ஹை கொலஸ்ட்ரால் ஆசிட், அதாவது உயர் கொழுப்பு அமிலங்கள், சோடியம் உப்புகள் அல்லது பொட்டாசியம் உப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா அது வந்து நீண்ட நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டு அதில் பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் என்னென்னா உயர் கொழுப்பு அமிலங்கள், சோடியம் உப்புகள், பொட்டாசியம் உப்புகள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் குளியல் சோப்பு, சலவை சோப்புலாம் தயாரிக்கிறாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா வேதிப்பொருளோட அரசன். வேதியியல் பொருள்களின் அரசன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேதி பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது சல்ஃபியூரிக் அமிலம். இது வந்து மிகச்சிறந்த நீர்நீக்கியாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சலவை சோப்புகள், இந்த பெயிண்ட்டு, உரங்கள் இதிலெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தொழிற்சாலையில் வந்து அதிகமாக இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஆசிடோட யூஸஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவு செரிமானத்துக்கு நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடியது தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அசிட்டிக் அமிலம், அதான் வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. ஊறுகாய் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா பென்சாயிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. குளியல் சோப்பு, சலவை சோப்பு தயாரிக்கிறதுக்கு வந்து அதிகமாக உயர் கொழுப்பு அமிலமும், சோடியம் உப்பு, பொட்டாசியம் உப்பு இதெல்லாம் தான் பயன்படுத்தி அதை தயாரிப்பாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுது. ஸோ இது வந்து என்னென்னா அதிகமாக சலவை சோப்பு, வண்ண பூச்சிகள்னால் பெயிண்ட்டு, உரத்துக்கெல்லாம் வந்து அதிகமாக சல்ஃபியூரிக் ஆசிட் தான் பயன்படுத்தப்படுது தொழிற்சாலையெல்லாம்.
எல்லா உயிரினங்களும் செல்கள் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படையான பொருள்களாக கொண்டுள்ளன. விலங்குகள் வந்து டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட், தாவரங்களுக்கு வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? அதாவது எல்லா உயிரினங்களுமே வந்து அமிலங்களை வந்து அடிப்படையாக கொண்டு இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி பார்த்தோன்னா அனிமல்ஸ்க்கு எந்த விதமான இது இருக்குன்னா டெக்ஸ்ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? விலங்குகளில் வந்து டெக்ஸ்ரிபோ நியூக்ளிக் ஆசிட் பயன்படுத்துது. அதே மாதிரி தாவரங்களில் வந்து ரெக்ஸ்ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து விலங்குகளுக்கு, ஆர்என்ஏ வந்து தாவரங்களில் இருக்கக்கூடிய அமிலம். ஸோ இதை ரெண்டுத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. விலங்குகளில் இருக்கக்கூடிய அமிலம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், தாவரங்களில் பயன்படுத்தக்கூடிய அமிலம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஊறுகாயில் வந்து வினிகர், அதாவது அசிட்டிக் ஆசிட் இல்லைன்னா பென்சாயிக் ஆசிட் இருக்கிறதுனால தான் ரொம்ப நாளாக இருக்கும், கெட்டு போகாமல் நீண்ட நாளைக்கு இருக்கும். பென்சாயிக் அமிலம் இல்லைனா வினிகர், அசிட்டிக் ஆசிட் ஆர் பென்சாயிக் ஆசிட், இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்ஸில் உள்ளதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, இதுவரையும் நம்ம அமிலங்கள் பற்றி பார்த்தாச்சு தெளிவாக. இப்போ காரங்கள். இப்போ சோப்பு வந்து வளவளப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா காரங்களும் ஒரு வகையான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசிட்ஸ் எல்லாமே வந்து வாட்டரில் சால்யுபிள் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் தருதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி காரங்கள் எல்லாம் நீரில் கரையும் போது நமக்கு தரக்கூடியது என்ன? ஹைட்ராக்சைடு அயான்ஸ். இது நல்லா தெளிவாக கவனிச்சிக்க வேண்டியது. ஆசிட்ஸ் வந்து வாட்டரோட சால்யுபிள் ஆகும்போது நமக்கு கிடைக்க போகிறது என்னதுன்னா ஹைட்ரஜன் அயான்ஸ். இதே வந்து பேஸ் வந்து வாட்டரோட சால்யுபிள் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது ஹைட்ராக்சைடு அயான். ஓகேவா? இது மாதிரி இருக்கிறத தான் வந்து வேதிப்பொருளை தான் என்னென்னு சொல்கிறாங்க காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் வந்து ஹைட்ராக்சைடு கரைகிறதுனால அது காரங்கள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்து காரங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். நீரில் கரையக்கூடிய காரங்களை வந்து என்னவென்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்கலிகள். நீரில் கரையக்கூடிய காரங்கள் வந்து அல்கலிகள் என்று அழைக்கப்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்து நீரில் வந்து அதிக அளவு கரைவறதுனால ஹைட்ராக்சைடு அயான்ஸை தரதுனால இதுக்கெல்லாம் வந்து அல்கலிகள். காரங்கள் வந்து நீரில் கரைந்ததுன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அல்கலிகள் என்று அழைக்கப்படுது. அதே மாதிரி சில இது வந்து நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயான்ஸ் தரதில்லை, ஆனால் அதையுமே வந்து காரங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. சோடியம் கார்பனேட், சோடியம் பை கார்பனேட், கால்சியம் கார்பனேட், இதெல்லாம் வந்து நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயான்ஸை பேஸ்க்கான இது வந்து தரதில்லை, ஆனாலுமே அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரங்கள் தான் அழைக்கப்படுது. அது என்னென்ன அந்த 3 இதுவுமே என்னென்னு பார்த்து வச்சுக்காங்க. சோடியம் கார்பனேட், சோடியம் பை கார்பனேட், கால்சியம் கார்பனேட், இதெல்லாம் வந்து ஹைட்ராக்சைடு அயான்ஸ் தராட்டாலுமே இது வந்து பேஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ பேஸ் எதுலெல்லாம் வந்து காரங்கள் வந்து இருக்குது பயன்படுத்தப்படுதுங்கிறத பார்ப்போம். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியாவின் பால்மம். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பில் பார்க்கலாம், அதாவது துணி துவைக்கிற சோப்பு, சலவை சோப்பில் பார்க்கலாம். அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து ஜன்னலில் வந்து சுத்தம் செய்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அதில் வந்து அந்த கரைசல்களில் பார்க்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து சுண்ணாம்பு நீரை தான் சொல்லுவாங்க அப்படி. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு. அதற்கான மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியாவின் பால்மம், ஹைட்ராக்சைடு சலவை சோப்பு. அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னலை சுத்தம் செய்கிறது கரைசலில் இருக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீர். பொட்டாசியம் வந்து சோப்பு. அதோட ஃபார்முலாவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சோடியம் கார்பனேட் வந்து சலவை சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் பை கார்பனேட்டை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சமையல் சோடா அப்படின்னு சொல்லலாம். சோடியம்
ஹைட்ராக்சைடு வந்து என்னென்னா காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் பொட்டாஷ். இதெல்லாம் வந்து எதன் ரீதியாக இப்படி அழைக்கப்படுதுன்னா வணிக ரீதியாக இதற்கெல்லாம் இந்த பேர் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த பாக்ஸில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன். சில நேரத்தில் வந்து சோடியம் கார்பனேட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க, சலவை சோடான்னு சொல்லி கூட கேட்பாங்க. சலவை அப்போனா அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வரணும், சலவை சோடானா சோடியம் கார்பனேட்டுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதோட வணிக ரீதியாக அழைக்கப்படக்கூடிய பேர்களையுமே என்னன்ட்டு நோட் பண்ணிக்கணும். சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா, தனியாக இதை எழுதி வச்சுக்கோங்க. சோடியம் கார்பனேட்னா சலவை சோடியா, சோடியம் பை கார்பனேட்னா சமையல் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் பொட்டாஷ். எப்படி நம்ம அமிலங்களுக்கான பண்புகள் பார்த்தோமோ அதே மாதிரி காரங்களுக்கான பண்புகள்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ இயற்பியல் பண்புகள், அதாவது இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா திண்ம நிலையில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் வந்து அதிகமாக சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், சில நேரத்தில் லிக்விட் ஸ்டேட்லேயும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்து அதோட எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து திரவ ஊடகத்தில் உள்ள போது இது வந்து வளவளப்பு தன்மையில் இருக்கும். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது எப்படி அந்த சோப்பு வளவளப்பு தன்மையை பெற்றிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா காரங்கள் நிறைந்துள்ளதுனால தான், பேஸ்னால தான் அதில் வந்து என்ன எப்படி இருக்குது வளவளப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எப்படி ஆசிட் வந்து புளிப்புத்தன்மை கொண்டதுன்னு நம்ம சொன்னோம், அதே மாதிரி பேஸ் பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை கொண்டது. ஓகேவா? காரங்களுமே வந்து அரிக்கும் தன்மையை கொண்டது தான். அதிகமாக அந்த தோலில் பட கொப்பளங்கள் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஆசிட் மாதிரியே பேஸுமே காரங்களுமே வந்து நிறமற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து நிறங்காட்டிகளோட லிட்டுமஸ் அந்த பேப்பரோட பிஹெச் பேப்பரோட நிறங்களை வந்து மாற்றக்கூடியது. ஸோ இப்போ ரெட் லிட்டுமஸை வந்து ப்ளூ லிட்டுமஸாக மாற்றும். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு வந்து மஞ்சளாகவும் மாற்றும். பினாப்திலின் கரைசலை வந்து ரெட் ஆரஞ்சாகவும் மாற்றும். ஸோ இதே மாதிரி நிறங்கள் மாற்றக்கூடிய இதுக்கும் உண்டு. பிஹெச் பேப்பரை அந்த கலர் சேஞ்ச் பண்ணக்கூடிய இது வந்து இதுக்கும் இருக்குது. இதுவுமே வந்து நீர் கரைசல் அப்போ மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ஸோ நம்ம ஆசிடில் பார்த்த மோஸ்ட்லி இதுவுமே இங்கேயுமே இருக்குது. அது புளிப்பு, ஆசிட் வந்து புளிப்பு சுவை கொண்டது, இது வந்து காரங்கள் வந்து கசப்பு தன்மையை கொண்டது, அதுவுமே அரிக்கக்கூடியது, இதுவும் அரிக்கும் தன்மை. இது அதிகமாக அரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா கொப்பளங்கள்லாம் வரத்துக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆசிடும் சரி பேஸும் சரி நிறமற்றது. நிறங்காட்டிகள் வந்து ரெட் லிட்டுமஸ் ப்ளூ லிட்டுமஸ் ஆகிறதும், ப்ளூ ரெட்டாக சேஞ்ச் ஆகிறதும், மெத்தில் ஆரஞ்சு வந்து எல்லோவாக சேஞ்ச் ஆகிறது. ஸோ அந்த பிஹெச் பேப்பரில் வந்து கலர் சேஞ்சஸ் ரெண்டுத்துலேயுமே நடக்கும். நீர் கரைசலப்போ ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா மின்சாரம் கடத்தப்படுறது. இப்போ இவ்வளோ நேரம் வந்து இயற்பியல் பண்புகளில் தான் பார்த்தோம். வேதியியல் ரீதியான பண்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அலுமினியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வாட்டரோட கலக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா சோடியம் அலுமினேட் ஹைட்ரஜன் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. சரி, இதோட அமிலங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவான இது வந்து என்ன பண்புகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் சொன்னதே தான், ரெண்டுமே அரிக்கும் தன்மை கொண்டவையா, நீர் கரைசலப்போ அயனியாக்கம் ஆகும். இப்போ வந்து அமிலம் வந்து நீர் கரைசலப்போ என்ன கொடுக்கும், ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்கும். பேஸ் அதாவது காரங்கள் வந்து நீர் கரைசலப்போ என்ன கொடுக்கும், ஹைட்ராக்சைடு அயான்ஸை கொடுக்கும். ரெண்டுமே நீர் கரைசலப்போ அயான்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீர் கரைசலப்போ என்ன நடக்கும், மின்சாரத்தை ரெண்டுமே கடத்தக்கூடியது. இது வந்து நடுநிலையாக்கல் வினைக்குமே ரெண்டுமே பொருந்தும். இதெல்லாம் வந்து இது ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு பண்பு தான். இது ஒத்து போகிற பண்புகளை பார்த்தோம். இதற்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு வேற்றுமைகள் என்னன்னு பார்த்துருவோம். அமிலங்கள் வந்து நீரில் கரையும் போது நமக்கு ஹச் பாசிட்டிவ் அயான்ஸ் கொடுக்கும். ஆனால் காரங்கள் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயான்ஸை கொடுக்கும். அமிலங்கள் பார்த்தோன்னா புளிப்புச்சுவை கொண்டது, காரங்கள் வந்து கசப்புத்தன்மையை கொண்டது.
அமிலங்கள் வந்து திட நிலையில் தான் காணப்படும். பெரும்பாலான காரங்கள் வந்து திடநிலையில் காணப்படும். அதாவது சில அமிலங்கள் தான் திடநிலையில் இருக்கும், மோஸ்ட்லி வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஆசிட். ஆனால் இங்கே அதிகமாக பார்த்தோன்னா திடநிலையில் மட்டும்தான் இருக்கும் காரங்கள். அமிலங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ப்ளூ லிட்டுமஸ் வந்து ரெட் லிட்டுமஸாக சேஞ்ச் ஆகும். காரங்கள் வந்து ரெட் லிட்டுமஸ் வந்து ப்ளூ லிட்டுமஸாக சேஞ்ச் ஆகும். அமிலங்கள்னால் ப்ளூ ரெட்டாக மாறும், காரங்கள்னால் ரெட் ப்ளூவாக மாறும். அந்த பிஹெச் பேப்பரில் கலர் சேஞ்ச் சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இதற்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. இந்த வேறுபாடை நல்லா தெளிவாக படித்து வச்சிங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும். இங்கே ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயான்ஸு, இந்த பக்கம் ஹைட்ராக்சைடு அயான்ஸு நீரில் கரையும் பொழுது. இது புளிப்பு சுவை கொண்டது, இது கசப்பு தன்மையை கொண்டது. இங்கே அமிலங்கள் அதிகமாக சில அமிலங்கள் மட்டும்தான் திண்ம நிலையில் இருக்கும், திட நிலையில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காரங்களுமே திடநிலையில் தான் இருக்கும். அந்த பிஹெச் பேப்பரில் வந்து ப்ளூ லிட்டமஸ் வந்து ரெட்டாக மாறக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் ப்ளூவாக மாறும் காரங்களில். இப்போ காரங்களுடைய பயன்கள் என்னென்னு பார்த்துருவோம். குளியல் சோப்பு தயாரிக்கிறதுக்கு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தி தான் குளியல் சோப்பு தயாரிக்கிறாங்க. சலவை சோப்பு தயாரிக்கிறதுக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ காகித தொழிற்சாலை இந்த ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்களே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மருந்து தயாரிக்கிறது, இந்த ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கக்கூடிய பேப்பர் ட்ரெஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்தப்படுது. இப்போ வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கெலாம் பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அதிகமாக பயன்படுத்தப்படுது. நம்ம வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த ஆசிடை வந்து நடுநிலை ஆக்கிறதுக்கு வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்ணோம். அலுமினியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு போன்ற இந்த காரங்கள் தான் வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், ரப்பர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. இதை காரங்களோட பயன்கள்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு குளியல் சோப்புக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்புக்கு, இந்த காகித தொழிற்சாலை ஆடைகளுக்கு, மருந்து தயாரிப்பதற்கு எல்லாத்துக்குமே என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு தான். கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு? வீட்டுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. அந்த வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த ஆசிடை வந்து நடுநிலைமையாக்கிறதுக்கு வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுத்தப்படுது. உரங்கள், நைலான், ரப்பர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுது. இப்போ நடுநிலையாக்கல் வினை, அதாவது இந்த வேதி பண்புகள் வந்து அதாவது ரெண்டு வேறுபட்ட வேதி பண்புகளை கொண்ட ரெண்டு இதுவுமே வந்து ஒரு சேரும் பொழுது அதில் வந்து நடுநிலையாக்கல் படும் அதுதான் வந்து நடுநிலையாக்கல் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆசிட் வேறு, பேஸ் வேறு, இது ரெண்டும் வேறு வேறு வேதி பண்புகளை கொண்டதா, அது வந்து மேலும் ஒரு ரெண்டு வேதிப்பொருளோட வினை புரியும் போது அந்த ரெண்டு வேதிப்பொருள் என்னென்னா உப்பு, நீர். ஸோ இதன் போல் வினை புரியும் பொழுது அந்த கிடைக்கக்கூடியது எது அப்படிங்கிறது தான் வந்து நடுநிலையாக்கல் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அமிலம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா ஹச் பாசிட்டிவ் குளோரைட் அயனையும் சேர்த்து ஹைட்ரோக்ளோரைட். ஓகேவா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, பேஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது சேர்ந்து என்ன கிடைக்குன்னா உப்பும் நீரும் கிடைக்கும். ஸோ சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர், இதுதான் வந்து நடுநிலையாக்கல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்னென்னலாம் எந்த அமிலம் காரம்லாம் சேர்ந்து உப்பை தயாரிக்கிறது அப்படின்னு தனி ஒரு அட்டவணையே கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன், பார்த்துக்கோங்க. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேதியியல் ரியாக்ஷன் படி நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். ஓகேவா? நமக்கு கிடைக்கக்கூடிய உப்பு தான் சோடியம் குளோரைட்.
சல்ஃபியூரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் சல்பேட் அப்படிங்கிற உப்பு கிடைக்கும். அது நீர் வந்து வாட்டர், அது தனியாக பிரிஞ்சு போயிடும். நைட்ரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? சோடியம் நைட்ரேட்டுங்கிற உப்பு கிடைக்கும். ஸோ வாட்டர் தனியாக பிரிஞ்சு போயிடும். அசிட்டிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேரும்பொழுது என்ன கிடைக்கும்? சோடியம் அசிட்டேட் கிடைக்கும். வாட்டர் தனியாக பிரிஞ்சு போகும். அதாவது ஆசிடும் பேஸும் சேரும் பொழுது உப்பும் நீரும் கிடைக்கும். இதுதான் நடுநிலையாக்கல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இட் கிவ்ஸ் சோடியம் குளோரைட் salt. Sulfuric acid plus sodium hydroxide gives sodium sulfate plus water. Nitric acid plus sodium hydroxide gives sodium nitrate plus water. Acidic acid plus sodium hydroxide gives sodium acetate plus water. ஸோ இது கிடைக்கக்கூடிய உப்பெல்லாம் எது சேர்ந்தால் இந்த உப்பு கிடைக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டெய்லி டே டு டே லைஃப்லே நமக்கு நடக்கக்கூடிய அந்த நடுநிலையாக்கல் வினைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம். தேனீ கொட்டுதல். இப்போ சிவப்பு எறும்பு கடிச்சாலோ சரி, இந்த தேனீ கொட்டும்போது ஃபார்மிக் அமிலம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அந்த தேனீ எறும்புலலாம் இருந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். ஸோ அது நம்ம உடம்புல செலுத்தும் போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு எரிச்சலான உணர்வையும் வலியும் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சுண்ணாம்பு தேய்ச்சோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்மிக் அமிலம்ங்கிறது வந்து நடுநிலைமை ஆக்கப்படுது அப்படிங்கிறாங்க. தேனியோ எறும்போ கடிக்கும் பொழுது அதுக்கிட்ட ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். அந்த ஃபார்மிக் ஆசிட் நம்ம உடம்புல செலுத்தும் பொழுது எரிச்சலாகவும் ரொம்ப வலியாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம சுண்ணாம்பு தேய்ச்சோன்னா அது வந்து குணப்படுத்தக்கூடியது. அப்போ சுண்ணாம்பில் என்ன பயன்படுது? இந்த இடத்துல நடுநிலையாக்கலாக பயன்படுது. அதே மாதிரி குளவி கொட்டும் பொழுதும் அப்படி தான், ரொம்ப வலியாகவும் எரிச்சலாகவும் இருக்கும். ஸோ அதிலிருந்து நமக்கு என்ன இது வருது ஆசிட்னா அல்கலி. ஓகே, அல்கலி அந்த காரத்தன்மையை கொண்டதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும், நடுநிலைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினிகரை வந்து பயன்படுத்தினோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த எரிச்சலும் வலியும் குறையும். ஓகேவா? இதுதான், அதாவது எறும்பு தேனீ கொட்டும் பொழுது ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். அதில் அந்த ஃபார்மிக் ஆசிடை வந்து இது பண்ணதுக்கு சுண்ணாம்பு தேய்ச்சோன்னா சுண்ணாம்பு வந்து நடுநிலையாக்கலாக பயன்படுத்தப்படுது. இதே குளவி கொட்டினோன்னா அதே அந்த எரிச்சல் வலியும் போக்குறதுக்கு வந்து அல்கலி, அதுக்கிட்ட இருந்து வர ஆசிட் வந்து அல்கலி ஆசிட். ஸோ அதை சரி செய்கிறதுக்கு வந்து நம்ம என்ன போட்டால் இதாகும்னா வினிகரை வந்து வினிகர் ஆசிடை வந்து பயன்படுத்தினோன்னா அந்த அல்கலியை வந்து இது பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பற்சிதைவு. நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 times ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னே டென்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாஸுமே வந்து அந்த பற்களுக்கு இடையில தான் வந்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் துகள்கள் மூலமாக பற்களுக்குள்ளே தான் வந்து இருந்து ஆசிட்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இதனால தான் நமக்கு அதிகமாக வந்து பற்சிதைவு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இது நடுநிலை ஆக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டில் வந்து என்னென்னா ஒரு வீக் பேசஸ் வந்து கலந்து அந்த பற்பொடியாக இருக்கட்டும் பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ பல் துலக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் இந்த வீக் பேஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலமா அது நடுநிலையாக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் பற்கள் வந்து ஆரோக்கியத்துக்கும் பற்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் உதவுது. ஸோ இந்த ஆசிடோட பேஸ் கொஞ்சம் கலந்துருப்பாங்க. ஓகே, அந்த வீக் பேஸோட ஆசிடும் சேருறதுனால பற்சிதைவிலேருந்து காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்தப்படுது. இதுவுமே வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து செரிமானத்துக்கு தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம உடலில் சுரக்குது வயிற்றுப்பகுதியில். இது அதிகமாக சுரந்தால் என்ன ஆகும்? உணவு குழாயும் சரி இதெல்லாம் வந்து புண்ணு அதிகமாகிடும். அதிகமாக சுரக்க
இதனால் என்னென்னா இதை வந்து நடுநிலைமை ஆக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த அமில நீக்கியாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு அந்த மருந்துகளில் இதை போடுவாங்க. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து தான் இதை வந்து நடுநிலைமை ஆக்கிறதுக்கு அதோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கிறத கட்டுப்படுத்துறது இது 2 ஆசிட்ஸுமே பயன்படுது. ஓகே, இதுதான் நடுநிலைமை ஆக்கல். அக்ரிகல்ச்சர் சைட் வேளாண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு கற்கள் இந்த மரக்கட்டை இதெல்லாம் எரிக்கக்கூடிய சாம்பல்லாம் மண்ணில் சேர்ப்பாங்க. ஏன்னா மண்ணோட காரத்தன்மையை வந்து நம்ம வந்து நடுநிலை ஆக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுது. எதெல்லாம் சுண்ணாம்பு கல் இந்த மரக்கட்டையை எரித்து சாம்பலாக்கி போடுறது எல்லாமே வந்து மண்ணோட தன்மையை வந்து காரத்தன்மையை குறைச்சி கொஞ்சம் நடுநிலைமை ஆக்கிறதுக்கு இது பயன்படுத்துது. ஏன்னா எல்லாமே காரத்தன்மையாக இருந்தால் விளைச்சல் இருக்காது. ஸோ அதை நடுநிலை ஆக்கினா தான் வந்து பயிர்கள் விளையத்துக்கு உகந்ததாக இருக்கும். தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆறுகள் இந்த நீரோட வழியாக தானே அந்த கழிவுகள்லாம் வெளியேறும். ஸோ அப்போ வந்து அதில் சுண்ணாம்பு கலந்துருவாங்க. அதே மாதிரி நிறைய அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இது அந்த நிலக்கரி இந்த மாதிரி இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஆறுகள் இந்த மாதிரி நீரோடை வழியாக தானே போகுது. ஸோ அதில் வந்து சுண்ணாம்பு தூள் கற்கள்லாம் வந்து சேர்த்து கலந்து விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இது வந்து அதை வந்து நடுநிலைமை ஆக்கிறதுக்கு இப்படி அந்த சல்ஃபர் யூரிக் அமிலம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறிடும். ஓகேவா, அது வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கற்களை வந்து கொண்டு அந்த நடுநிலைமை ஆக்குவாங்க. அடுத்து வந்து நிறங்காட்டி அந்த pH பேப்பர். நிறங்காட்டிங்கிறது வந்து ஆசிட்லேயும் இருக்குது பேஸ்லேயும் இருக்குது. இது எதுக்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமிலத்தன்மை உடையதா காரத்தன்மை உடையதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அது எது வரையும் காமிக்கும் அதுக்கான அளவீடு வரையும் வச்சுருப்பாங்க. 7க்கு மேலே 7க்கு கீழே இந்த மாதிரி அளவீடு வச்சுருப்பாங்க. அதை வச்சு கண்டுபிடிக்கிறதா. ஸோ இயற்கையான நிறங்காட்டி செயற்கையான நிறங்காட்டி 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. இயற்கை அப்படிங்கிறது பார்த்தா லிட்டுமஸ் இந்த மஞ்சள் சாறு செம்பருத்தி பூ பீட்ரூட் சாறு இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நிறங்காட்டக்கூடியது. இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பீட்ரூட்டில் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா படித்து பார்த்துக்கோங்க. லிட்டுமஸ் வந்து இயற்கையான நிறங்காட்டியில் தான் வருது. இது லைகனில் இருந்து பிரித்தெடுக்கப்படுது. லிட்டுமஸ் வந்து எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. லைகன்லேருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடியதான் லிட்டுமஸ்ஸு. அதாவது ஆசிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லிட்டுமஸ் வந்து ரெட் லிட்டுமஸ்ஸாக மாறும். பேஸில் வந்து ரெட் வந்து ப்ளூ லிட்டுமஸ்ஸாக மாறும். ஸோ இது வந்து அந்த பாக்ஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். இது இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா, லிட்டுமஸ் வந்து எந்த வகையான நிறங்காட்டி அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இது வந்து இயற்கையான நிறங்காட்டி அப்படின்னு சொல்லலாம். எதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் லைகன்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது தான் லிட்டுமஸ்ஸு. ஆசிடில் இருக்கும்போது ப்ளூ லிட்டமஸ் ரெட் லிட்டமஸாக மாறும். பேஸில் இருக்கும்போது ரெட்டு வந்து ப்ளூவாக மாறும். செயற்கை நிறங்காட்டி அப்படிங்கிறதுனா அந்த செயற்கையான பொருளில் இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடியது தான் வந்து செயற்கை நிறங்காட்டி. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பினாப்தலீனு மெத்தில் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து செயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பினாப்தலின் வந்து கலர் இருக்காது. ஓகேவா, பினாப்தலோட ஆல்கஹால் கலந்த கரைசல் வந்து நிறங்காட்டியாக பயன்படுத்துகிறாங்க. இது அமில கரைசல்லையும் நிறமற்றதாக தான் இருக்கும்.
பினாப்தலின் வந்து ஆசிடில் கரையும் போது பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்காது, ஆனால் பேஸில் கரையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஆரஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் மெத்தில் ஆரஞ்சு ஒரு சூடான நீரில் கரைக்கும் பொழுது அது வடிகட்டி ஒரு நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படுது. அமில கரைசலில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிடில் ரெட்டாக வரும், பேஸில் பார்த்தோன்னா மஞ்சளாக இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். பினாப்தலினும் மெத்தில் ஆரஞ்சுமே வந்து செயற்கை நிறங்காட்டிகள். ஓகேவா? இப்போ இந்த செயற்கை நிறங்காட்டிகள் வந்து ஏதோ ஒரு பொருளை கொண்டு, செயற்கையான பொருளை கொண்டு சேர்த்து தான் வந்து தயாரிக்கப்படுறது செயற்கை நிறங்காட்டி. இப்போ பினாப்தலின் வந்து ஆசிடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலருமே கொடுக்காது, கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதே பினாப்தலின் வந்து பேஸில் கரையும் போது பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குன்னா ரெட் ஆரஞ்சு கலர் வந்துடும். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. பினாப்தலின் வந்து ஆசிடில் கரையும் பொழுது கலர்லெஸ்ஸாக இருக்கும், பேஸில் கரையும் பொழுது ரெட் ஆரஞ்சாக மாறும். ஓகேவா? அடுத்து மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிடோடு கலக்கும் பொழுது என்ன நிறமாக வரும்னா சிவப்பு நிறம், ரெட் கலரில் வந்துடும். அதே பேஸில் கரையும் போது மஞ்சள் நிறமாக மாறிடும். இது ரெண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆசிடில் கரையும் போது என்ன நிறத்தை கொடுக்கும், பேஸில் கரையும் போது என்ன நிறத்தை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பாக ஒரு கொஷினாக வரும். இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க நிறங்காட்டி. இப்போ வந்து ப்ளூ லிட்டமஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோன்னா ஆசிடில் வந்து நமக்கு சிவப்பு கலர் வரும்னு சொன்னோமா, காரமில் வந்து நிறமாற்றம் இல்லை. அதே மாதிரி சிவப்பு லிட்டமஸ் பேப்பர் எடுத்தோன்னா பேஸில் வந்து நீல நிறமாக மாறிடும். பினாப்தலின் எடுத்தோன்னா ஆசிடில் என்ன கிடைக்கும், ரெட் ஆரஞ்சு கிடைக்கும். ஆசிடில் வந்து நிறம் மாறாது, காரக்கரைசலில் ரெட் ஆரஞ்சு கிடைக்கும். மெத்தில் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா ஆசிடில் வந்து ரெட்டாக மாறும், பேஸில் வந்து மஞ்சளில் மாறும். இதுதான் இந்த நிறங்காட்டி. அது ஆசிடில் என்ன ரியாக்ஷனாக மாறும், பேஸில் என்னவாக மாறுங்கிறத கண்டிப்பாக இந்த பாக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டின் வரும். இந்த லெசன் வந்து அவ்வளோதான். சொல்லடைவு அப்படிங்கிறது இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்க, அமிலங்கள் ஆசிட் வந்து நீரில் கரையும் போது என்ன அயான்ஸ் கொடுக்கும்னு சொன்ன ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்குமா. பொதுவாக அமிலங்கள் வந்து புளிப்புச்சுவையில் இருக்கும், அரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அமிலங்கள் வந்து ரெண்டு வகைப்படும், கனிம அமிலங்கள், கரிம அமிலங்கள். 2 டைப்ஸ் இருக்குது. உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அசிட்டிக் ஆசிடும் பென்சாயிக் ஆசிடும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இது ரெண்டுமே வந்து பயன்படுத்துவாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, வேதிப்பொருட்களோட அரசன் யார், சல்ஃபியூரிக் ஆசிடு. காரங்கள் வந்து நீரில் கரையும் போது என்ன அயான்ஸ் கொடுக்கும், ஹைட்ராக்சைடு அயான்ஸ் கொடுக்கும். அதே அந்த நீரில் கரையக்கூடிய காரங்களை என்னவென்று அழைக்கப்படும், அல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அல்கலியும் காரங்கள்னு சொல்லலாம், ஆனால் எல்லா காரங்களும் அல்கலி அப்படின்னு சொல்ல முடியாது. காரங்களுமே வந்து அரிப்புத்தன்மையை கொண்டது தான். திரவத்தில் தான் அதிகமாக கரையும் பொழுது பார்த்திங்கன்னா வளவளப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம குளியல் சோப்பு, சலவை சோப்புலலாம் பார்த்திங்கன்னா தெரியும். காகித தொழிற்சாலை, ஆடைகள் தயாரிக்கக்கூடிய இடம், மருந்து தயாரிக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உரங்கள், நைலான், நெகிழி, ரப்பர் இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது, காரங்களும். ஓகேவா? அமிலங்கள் காரங்கள் வினை புரியும் பொழுது நமக்கு வந்து உப்பையும் நீரையும் தருது. அந்த உப்பையும் நீரையும் தரக்கூடியதை என்னன்னு சொல்கிறோன்னா நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறமாற்றத்தை கொண்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா அது வந்து வேதிப்பொருள் இனங்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லிட்மஸ் தாள், மஞ்சள் தூள் சாறு, செம்பருத்தி பூச்சாறு, பீட்ரூட் சாறு இதெல்லாம் இயற்கையான நிறங்காட்டி. பினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு மட்டும்தான் செயற்கையான நிறங்காட்டி. இயற்கையான நிறங்காட்டி எது, செயற்கையான நிறங்காட்டி எதுவும் கூட படித்து வச்சுக்கணும். எல்லாமே வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அமிலம்னா என்ன,
ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஏற்பெயர்ச்சி செய்யக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டது தான் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கலி வந்து என்ன, அந்த நீரில் கரையக்கூடிய காரங்கள், அந்த ஹைட்ராக்சைடு அயான்ஸை வந்து அல்கலின்னு சொல்லுவாங்க. எல்லா அல்கலியும் காரங்கள் ஆகலாம், ஆனால் எல்லா காரங்களும் அல்கலி ஆக முடியாது. நிறங்காட்டினா என்ன, அந்த ஆசிடோ பேஸோ இது அதாவது அந்த கரைசலில் வந்து ஆசிடு தன்மை அதிகமாக இருக்கா இல்லைன்னா பேஸ் காரத்தன்மை அதிகமாக உள்ளதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நிறங்காட்டி பயன்படுத்தப்படுது. கனிம அமிலம் தொழிற்சாலையில் வந்து செயற்கையாக தயாரிக்கிறாங்களா, அதுதான் கனிம அமிலம். இயற்கை நிறங்காட்டி தாவரங்கள்லேருந்து கிடைக்கப்படுறது எல்லாமே வந்து இந்த பீட்ரூட் சாறு, மஞ்சத்தூள், செம்பருத்தி, லிட்டுமஸ்ஸு இதெல்லாமே வந்து இயற்கை நிறங்காட்டி. கரிம அமிலம் பழம், காய்கறிகள் இது எல்லாமே வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அமிலங்கள். ஸோ அந்த பழம், காய்கறியில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் புக்கில். செயற்கை நிறங்காட்டி மனிதர்களாக செயற்கையாக தயாரிக்கக்கூடிய நிறங்காட்டிகள் வந்து செயற்கை நிறங்காட்டி. காரம்னா நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயான்ஸ் கொடுக்கறது வந்து காரம். நடுநிலையாக்கல் வினைனா ஸோ ஆசிடும் பேஸும் சேரும் பொழுது என்ன கிடைக்குன்னா உப்பும் நீரும் தரக்கூடியது, அதுதான் வந்து நடுநிலையாக்கல் வினை. இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆசிட் பேஸோட 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். பார்ட் அண்ட் பிஸியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்ட் அண்ட் பிஸி அகாடமி.